SRS சேனல் RRB எக்ஸாமுக்கு தேவையான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், மின்காந்தத்திற்கு பயன்படுத்தப்படும் உலோகம் எது அப்படின்னா இரும்பு. ஏன் இரும்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற உலோகங்களை விட இரும்பின் ஊடுருவும் திறன் 100 மடங்கு அதிகம், அதனால் இரும்பு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் விலங்குகளில் எதனுடைய குட்டி உருவத்தில் பெரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் நீலத்திமிங்கலம். அந்த குட்டி பிறக்கும் போதே 23 அடி நீளம் இருக்கும். அதோட எடை 2 டன் எடை இருக்கும். அடுத்தது, ரயில் தண்டவாளங்களில் மின் தகடுகள் பயன்படுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெப்பநிலை வேறுபாட்டால் தண்டவாளம் சிதையாமல் இருக்க. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் எது வேதிவினை இல்லை? நிலக்கரியை எரித்தல், உணவு செரித்தல், நீர் நீராவியாக மாறுதல், பேப்பரை எரித்தல். அதில் ஆன்சர் நீர் நீராவியாக மாறுதல். நெக்ஸ்ட், நாம் இமயமலைக்கு சென்றால் நம்மால் சுவாசிக்க முடியாதது போல உணர்கிறோம். ஏனெனில் அங்கு மலைப்பகுதியில் காற்றின் அடர்த்தி சற்று அதிகம், அதனால் ஆக்சிஜன் குறைகிறது. மலைப்பகுதியில் காற்றின் அடர்த்தி சற்று அதிகம், அதனால் ஆக்சிஜன் குறைகிறது. பசுமையில்ல விளைவு என்பது என்ன அப்படின்னா வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடால் சூரிய சக்தியை கவருதல். பூமியை சுற்றி ஒரு வளிமண்டல கேஸ், அதாவது காற்று இருக்கும். அந்த காற்று சூரியனில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு சக்தியை அது கவரக்கூடியது தான் பசுமை இல்ல விளைவு. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடால் சூரிய சக்தியை கவருது. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் மழை அதிகம் பொழியும் பகுதி என்ன அப்படின்னா மவுண்ட் சின்ட்ராம். அது மேகாலயாவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் பாலை தயிராக மாற்றுவதற்கு எது காரணமாக உள்ளது? வைரஸ், பூச்சிகள், பூஞ்சை, பாக்டீரியா அப்படின்னா ஆன்சர் பாக்டீரியா. பாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்னா லாக்டோபேசிலஸ். அது பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸை லாக்டிக் ஆசிடாக மாற்றுது. அடுத்த கொஸ்டின், பூமியிலிருந்து விண்மீன்களின் தூரத்தை அளக்கும் அலகு என்ன அப்படின்னா ஒளியாண்டு. பூமியிலிருந்து விண்மீன்களின் தூரத்தை அளக்கும் அலகு ஒளியாண்டு. அடுத்த கொஸ்டின், உடலின் இரத்த வங்கி எது அப்படின்னா மண்ணீரல். அது இரத்தத்தில் உள்ள மாசுக்களை அகற்றி இரத்தத்தை தேவையான அளவு அது கொடுக்கும். அடுத்தது, தாவரங்களில் காற்று மாசுபாட்டின் பாதிப்பு பெரும்பாலும் டேஸில் காணப்படுகிறது அப்படின்னா இலைகளில் காணப்படுகிறது. காற்று மாசுபாட்டின் பாதிப்பு பெரும்பாலும் இலைகளில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, ஒரு முழு கரும்பொருள் பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்னா என்ன அப்படின்னா அதன் மேல் விழுகின்ற முழு அலைநீளங்களின் வெப்ப கதிர்வீச்சை கிரகித்து கொள்கிறது. முழு அலைநீளங்களின் வெப்ப கதிர்வீச்சை கிரகித்து கொள்கிறது, பிளாக். அடுத்தது, உருகி கம்பி ஃபியூஸ் ஒயர் எதனால் தயாரிக்கப்படுகிறது? காரியம், தகர, உலோக கலவை. காரியம், தகர. லெட், டின் அலாய். நெக்ஸ்ட்டு, எல்இடியில் ஒளி உமிழ்தல் எமிஷன் ஆஃப் லைட் நிகழ்வதற்கு காரணம் எலக்ட்ரான் உமிழ்தல். எலக்ட்ரான் உமிழ்தல் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ராஜவியாதி, ராயல் டிசீஸ் என்ற பெரும்பாலும் அழைக்கப்படுகின்ற நோய் எது அப்படின்னா இரத்தம் உறையாமை. கீழ்வரும் எந்த நீர்மம் அதிக அடர்த்தியை கொண்டுள்ளது? ஆன்சர் பாதரசம். எவ்வளோ அடர்த்தி இருக்குது அப்படின்னா 13.56 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். நீரோட அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 997 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஆல்கஹாலோட அடர்த்தி 789 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஈத்தரோட அடர்த்தி 713 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கல்லீரலின் செயல்பாடு பித்தநீர் உருவாக்கம். ஆன்சர் என்ன அப்படின்னா அனைத்தும். என்னென்ன செயல்பாடு அப்படின்னா பித்தநீர் உருவாக்கவும் வெளியேற்றவும், பைலிரூபின், கொலஸ்ட்ரால் ஹார்மோன்கள் உருவாக்குதல், கிளைகோஜன், விட்டமின் தாதுக்களை சேமிக்க. ஆன்சர் அனைத்தும். இதெல்லாமே கல்லீரலோட செயல்பாடு. நெக்ஸ்ட், மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல், லிவர். மிகப்பெரிய உள்ளுறுப்பும் அதுதான். அதிக கார்பன் அளவினை கொண்டுள்ள நிலக்கரி ஆந்த்ரசைட். அதில் எவ்வளோ கார்பன் அளவு இருக்குது அப்படின்னா 92.1% முதல் 98% வரை கார்பன் அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலக்கரி ஆந்த்ரசைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக போஸ்டிங் வாங்க. என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.